இன்னைக்கு வாழைப்படம் பார்த்து முடிச்சுட்டு நான் கடைக்கே ரொம்ப லேட்டாக தான் போயிருந்தேன். நான் போகும்போதே பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ஆவரேஜான பிரியாணி மொத்தமாகவே காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் பிரியாணி தான் நான் போகும்போது கடையில் இருந்தது. ஸோ கடையில் என்ன ஒர்க்லாம் போயிருக்கு, எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்றத சும்மா பார்த்துட்டு அப்படியே ரேண்டமாக கேட்டுட்டு நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் கடையில். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி கேட்குறீங்க, பிரியாணியோட ரெசிபி கேட்குறீங்க, 5 கிலோ பிரியாணி எப்படி செய்யறது அதுக்கான விஷயங்கள் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாரோட வீடியோஸுமே லைனாக ரெடி ஆகிட்டு தான் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல எல்லா வீடியோமே கண்டினியூ வந்துட்டு தான் இருக்கு. நீங்க வீட்டில இருந்தே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஹாய்னு மட்டும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் டீடைல் சொல்லுவாங்க. இது வந்து 100% ட்ரஸ்டபிள் ஜாப் தான். 18+ மேல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஜாப்ல ட்ரை மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற அந்த நம்பருக்கு ஹாய் மட்டும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நம்ம கடைக்கு நீங்க வந்து கியூட்டான கஸ்டமர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவருக்கு வந்து கிளாசிக் ஷேக் தான் வேணும்னு அடம் பிடிச்சி அந்த கிளாசிக் ஷேக்கை வாங்கி சாப்பிட்டாரு. நீ ஷாப்ல இருந்து கிளம்புற வரைக்கும் அவர் தான் நிறைய சுட்டி தனம் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்களும் அதெல்லாம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலா இவர் நம்ம ரிலேட்டிவோட கிட்ட தான். ஸோ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங் வந்துட்டே இருக்கு. எல்லாத்தையுமே மறக்காம வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் கடையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஸோ இதோட நைட்டு தான் போயிட்டு வேற என்ன ஒர்க் இருக்கு அப்படின்றத